குளோபல் லைப்ரரியின் ஓர் சமூகவியல் ஆய்வு. ஆட்டு மந்தையில் நுழைந்த ஓநாய்கள். ஈரானில் மக்களால் நடாட்டப்பட்ட போராட்டம். அமெரிக்க உளவுத்துறை நுழைந்து போராட்டம் திட்டமிட்டு கனவரமாக கொலைக்களமாக மாற்றப்பட்டது. பங்களாதேசிலும் நேபாளத்திலும் இன்னும் பல பகுதிகளிலும் ஜென்ஸி என்று அழைக்கப்படும் இளம் தலைமுறை போராட்டம் தற்பொழுது ஈரானிலும் அரங்கேற ஆரம்பித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் அரசு ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்துவிட்டது என்று மேற்கத்திய ஜியோனிச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. அதன் எச்சத்தை இந்தியாவில் உள்ள ஊடகங்களும் வாந்தி எடுத்தது குறிப்பிடத்தக்கது. மக்களின் அறவழி போராட்டம் திட்டமிட்டு வன்முறை போராட்டமாக மாற்றப்பட்டு கைகளில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களின் மூலமாக கிட்டத்தட்ட 150 ஈரான் பாதுகாப்புத் துறையினர் படுகொலை செய்யப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் கொடூரமாக அடித்தே கொல்லப்படும் பல வீடியோக்களை ஈரான் அரசு வெளியிட்டுள்ளது. இதனிடையே இளம் தலைமுறை வன்முறை போராட்டமாக மாற்றப்பட்டதும் அவர்களை ஒருங்கிணைத்ததும் இணையதளங்களின் மூலமாகத்தான் என்ற தகவல்களும் வெளியாகிய சூழ்நிலையில் அதை ஈரான் அரசு ஒட்டுமொத்தமாக தடை செய்தது. இருந்தாலும் இதையெல்லாம் எதிர்பார்த்திருந்த அமெரிக்காவும் அதன் அடிமைத்துறை எலன் மஸ்க் மூலம் ஸ்டார்லிங்க் இணையதளத்தை கொடுக்க முயன்றது. அதையும் ஈரான் ஒட்டுமொத்த ஜியோனிச திட்டத்தையும் தவிடுபொடியாக்கி வன்முறை போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்தியது. ஆட்டு மந்தையில் நுழைந்த ஓநாய்களை ஒன்றுவிடாமல் பிடித்துக் கொன்றது ஈரான். தனது வீட்டில் நீதி இல்லை, ஆனால் அடுத்தவன் வீட்டில் நீதியை எதிர்பார்க்கும் அமெரிக்கா, ஈரானில் அமைதி இல்லை, அங்கே ஜனநாயகம் இல்லை என்று முதலை கண்ணீர் வடித்த ட்ரம்ப் இப்போது வாய் திறக்க முடியாமல் போய்விட்டார். அதனைத் தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதற்கு முதன்மை காரணமான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே கைது செய்யப்பட்ட கல்லூரி மாணவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்களுக்கு இந்த போராட்டம் நடத்துவதற்காக ஜெர்மனியின் மூலமாக தொடர்பு கொள்ளப்பட்டு அங்கிருந்த பிரபலமான காஃபி ஷாப் மூலம் பணம் கொடுக்கப்பட்டதும், இந்த காஃபி ஷாப் ஈரானின் பல பகுதிகளில் உள்ளதால் இவர்கள் இதன் மூலமாக எளிதாக போராட்டத்தை கட்டமைக்க முடிந்ததாகவும், இதன் மூலம் மாணவ மாணவியர்களை வன்முறை வெறியாட்டத்தை அரங்கேற்ற காசு கொடுத்து தூண்டியதும் வெளியானது. இதன் தொடர்ச்சியாகவே ஈரானின் மிகப்பெரிய தொழிலதிபரான முகமது சையேதினா என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் வன்முறை பெரியாட்டத்தை அரங்கேற்ற காரணமாக இருந்த அவரது ஒட்டுமொத்த சொத்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவர் ஈரானின் முன்னாள் மன்னராட்சி குழுமத்திற்கு ஆதரவாகவும் அமெரிக்க மற்றும் ஜியோனிச கூட்டங்களுக்கு ஆதரவாகவும் ஈரானில் ஆட்சியை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அமெரிக்க ஆதரவு அடிமையை வைப்பதுதான் திட்டமாக இருந்துள்ளது. இதனை கண்டறிந்துள்ள ஈரான் இவருக்கு எதிராக மரண தண்டனை கொடுக்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இவர்களின் திட்டங்களின் மூலமாக பல 100 மக்கள் ஈரானில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு எதிர்வினையாக நிச்சயம் இந்த தண்டனை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் ஆட்டு மந்தையில் நுழைந்த ஓநாய்கள் தப்பித்து ஓட இடம் கொடுக்கவில்லை. அவற்றை பிடித்து கழுத்தை நெரித்து வைத்துள்ளது ஈரான் அரசு. அமெரிக்காவின் மருதாந்திரம் அங்கே பலிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே தோல்வியடைந்த இந்த அமெரிக்கா அடுத்த நடவடிக்கையாக இரத்தக் கலவையை ஏற்படுத்தப் போகிறதா? அதற்கான நகர்வுகள் தென்படுகிறது போலவே ஊடகங்கள் பேசுகிறது. ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உள்ளான் என்பதுவே முன்னோர்கள் சொன்ன யதார்த்தம்.